சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும், மகளிர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் நமக்கு மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய அரசியல் முதல் மாநாடு வெற்றி மாநாடு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டிற்கு உங்கள் வீட்டிற்கு வந்து மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தளபதி அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை அழைத்தார் என்று நினைத்து நீங்கள் குடும்பத்துடன் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாநாட்டுக்கு நான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முதல்ல உங்களை நேரடியா பார்த்து உங்களை அழைக்க வேண்டும் என்று தளபதியுடைய அறிவுறுத்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி உங்களை ஒவ்வொருவரையும் அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாநாட்டுக்கு நீங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்போடு நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன். பாதுகாப்பு எதுக்கு என்று சொன்னால், நீங்க பத்திரமா வண்டியில வந்துட்டு நீங்க பத்திரமா வந்து அவங்கள எல்லாரையும் யாரெல்லாம் நீங்க இட்டுன்னு வரீங்களோ அவங்கள எல்லாரையும் நீங்க அதே மாதிரி இட்டுன்னு வந்து வீட்டில் வந்து இட்டுன்னு வந்து விடணும். அதுதான் தளபதியோடைய முக்கியமான அறிவுறுத்தல். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க மாவட்ட தலைவர், தொண்டரணி, மாணவரணி, இளைஞரணி, மகளிர் எல்லாரும் இருக்கிறீங்க. நீங்க எந்த ரூட்லேருந்து உங்களுடைய 2 தொகுதி இருக்குது, அந்த 2 தொகுதியில நீங்க எங்கேருந்து மாநாட்டுக்கு வரப்போறீங்கன்றத முன்கூட்டியே அடுத்த வாரம் வந்து பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது. பூஜை போட்டு நம்ம மாநாடு வேலையை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லோரும் அந்த பூஜையிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பூஜைக்கு வரும்போது மாவட்ட தலைவரும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எந்த ரூட்ல வரீங்கன்றத பாருங்க. எந்த இடத்துல நடுவில் நிற்க போறீங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மண்டபம் இருக்குது, பக்கத்தில் ஹோட்டல் இருக்குதா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனத்துடன் பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ரோடை நீங்கள் கிராஸ் பண்ணவே கூடாது. அதை மனதில் வச்சுங்க. வண்டியை நீங்கள் ஓரமாக விட்டிங்கன்னா மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வண்டியை ஓரமாக விட்டுட்டு ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப கவனத்தோட தளபதியுடைய தொண்டனுங்கன்னா இப்படி தாண்டா இருப்பானுங்கன்றத நீங்க நிரூபிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய கையில தான் அது இருக்குது, உங்களுடைய நடவடிக்கையில தான் அது இருக்குது. அதனால தளபதிக்கு இதுவரைக்கும் நம்மளுடைய தொண்டர்கள், தோழர்கள் இதுவரைக்கும் இல்ல எப்போதும் நல்ல பெயரை எடுத்து கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை நான் முதல்ல இந்த இடத்துல வந்து ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் சென்னை புறநகர் மாவட்டம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ நான் வந்து நேற்று மதியானம் ஒரு சரவணன் வந்தார் அலுவலகத்துக்கு. வரும்போது நான் வந்து சொல்லும்போது 12:30 மணி இருக்கும், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டுனாரு. சரி அப்படின்ட்டு நான் சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட 4-5 மணிக்கு குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. அந்த ஒரே ஒரு மெசேஜுக்கு வந்த கூட்டம் தளபதியாளன்ற கூட்டம் தான். இதெல்லாம் வேற யாராவது இந்த மாதிரி ஒரு கும்பலை கூட்ட முடியுமா? வேற யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? அதெல்லாம் நடக்காது. தளபதின்ற ஒருத்தரால மட்டும்தான் இது சாத்தியம் தெரிவிச்சுக்கிறோம்.
சும்மா நம்ம ஆளுங்களை நான் பணம் காசு வச்சுருக்கிறாங்களா, 10 கார் வச்சுக்கிறாங்களா, 5 கார் வச்சுக்கிறாங்களா? தினத்தினம் கூலி வேலை செஞ்சுக்கின்னு ஆட்டோ ஓட்டுறது, மூட்டை தூக்குறது, இப்படி வேலை செய்கிற ஒரு தொண்டனும் தளபதின்னு ஒன்று சொன்னா போதும், வர்ற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். எல்லாரும் சொல்லலாம் இது 5 நாள் இருக்கும், 6 மாசம் இருக்கு இந்த கட்சின்னு. இது தமிழக வெற்றி கழகத்தோடைய கட்சி. என்றும் எப்போதும் நம்மளுடைய தளபதியுடைய கொடி எங்கு பற்றாலும் பறக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் நீங்க எல்லாம் சொல்லலாம், இப்படி அப்படின்னுட்டு யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். ஆனா செயல் வடிவம் கொடுத்து கீழே ஒரு தொண்டனுக்கு ஒண்ணுன்னா, ஒரு மக்களுக்கு ஒண்ணுன்னா, கடந்த 30 வருடங்களாக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை தெரிவிச்சுக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன், நாளைக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க. ஆனா நம்ம கடந்த 30 வருடமாக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நீங்க வாங்க, கும்பலா வாங்க, 10,000 பேர் வாங்க, 20,000 பேர் வாங்கன்னு நான் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அது தானா தளபதின்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும், தானா நீங்க எல்லாரையும் இட்டுன்னு வருவீங்க. நம்ம வந்ததே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு நீங்க இந்த நம்மளுடைய வெற்றி மாநாடுக்கு நீங்க வரணும் என்று நேரடியாக உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த ஆலோசனை கூட்டம். ஆலோசனை கூட்டம் என்பது எதற்கு என்று சொன்னால், இட்டுன்னு வருபவர்களை பத்திரமாக திரும்பி இட்டுன்னு போயிட்டு விடணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான். மற்ற எந்த விதத்தையும் நம்ம ஆலோசனை கூற வேண்டிய அவசியமோ, கூட்டத்தை கூட்டுவா வா வான்னா நம்ம கூப்பிட வேண்டியதே இல்லை. தலைவன் தளபதின்ற ஒரு முகத்தை காட்டினாலே அது 1,00,000 பேர் கூடுற கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். மிக சிறப்பாக இந்த மாநாடு இருக்கணும். இது உங்ககிட்ட உங்களுடைய கையில் இருக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், எல்லாரும் எப்படி இதை நடத்துவாங்க அப்படின்லாம் பார்க்கறாங்க. உலகமே, தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற ஒரு வெற்றி மாநாடாக இது இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாரும் இன்னைக்கு வேலைக்கு போனா தான் சாயங்காலம் சம்பளமே கொடுப்பாங்க, வார சம்பளம், அப்படிதானே? அதெல்லாம் எனக்கு வேணாண்டா, உன் சம்பளமும் வேணாம், எதுவும் வேணாண்டா. என் தலைவன் கூப்பிட்டுருக்கிறாரா, நான் வரேன்னு சொல்ற ஒரு கூட்டமாக இது. இதெல்லாம் நமக்கு யாருக்காவது கிடைக்குமா? அப்படியே ஒரு 6-10 மணி நேரம் 12 மணி நேரத்தில் அப்படியே 1000 பேர் 700 பேர் 1500 பேர்னு வருது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே பல ஆண்டுகளாக நம்ம கிட்ட ஏதாவது பவர் இருக்குதா? நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நம்ம இன்னைக்கு கூட்டம் போட்டால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட முகத்தை காட்டணும், இவர் மாவட்ட தலைவர்கிட்ட முகத்தை காட்டணுன்னே நாளை காலையில் ஏதாவது வேலை கொடுத்துட போகிறோமா? இல்லை தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க போகிறோமா? எதுவும் கிடையாதுங்க. சொன்னால் தளபதின்னு ஒன்று சொன்னால் போதும், எல்லாமே 26க்கு அப்புறம் கண்டிப்பாக அது எல்லாம் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உத்தம தலைவனாக நம்ம தலைவர் தளபதி இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க நம்மளோட இலக்கு 2026 அது இல்லை, அந்த இடத்தில் தளபதி அவர்கள் அமருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம ஆளுங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நான் 10 நிமிஷம் தான்ப்பா பேசுவேன். அதுக்கு மேல நான் இன்னைக்கு 5 இடத்துக்கு போகணும். நாளைக்கு காலையில் திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர் எல்லாத்துக்கும் நான் போகணும். நான் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆலோசனை வெறும் ஆலோசனை கூட்டம் தான். நீ நலத்திட்ட உதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புடவை கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் நீ இன்னொரு நாள் வச்சுக்கோ. நம்ம அதை கொடுக்கறதுனால தான் இந்த கும்பல் வந்ததுன்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அதனால் என்ன, அதெல்லாம் கிடையாதுன்னா தளபதின்ற ஒரு முகத்தை காட்டினாலே தானாக வர்ற கூட்டம்ன்றது இதை நிரூபிச்சிருக்கிறீங்க. உண்மையாகவே இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அழைப்புதழ் கொடுக்கும் போதும், கூட்டம் ஆலோசனை கூட்டம் போதும்
நம்ம ஒரு 5 பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது தமிழரசன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனதார வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 100 ரூபாய் யாரையாவது ஒருத்தவங்களை 50 ரூபா நீங்கள் கேட்டாலே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் செய்கிறாங்க என்றால் அது தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வண்டியை கொடுக்கும்போது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்தது. ஆனால் அந்த வண்டி கொடுத்த உடனே அவங்களுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்குறோம் என்று சொன்னால் அதுதான் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாங்கி வைங்க, நான் நலத்திட்டம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லலைங்க. வர்ற வழியெல்லாம் வரவேற்பு, வர்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது யாருக்காக என்றால் அது எனக்காக அல்ல, முழுக்க முழுக்க தலைவன் தளபதிக்காக மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் மாநாடுக்கு மிக சிறப்பாக நீங்கள் அந்த மாநாடை வெற்றி மாநாடாக நீங்கள் அமைத்து தர வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த கடமையில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். இட்டுன்னு வர்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இட்டுன்னு வரணும். முன்கூட்டியே யார் எந்த வண்டியில் எத்தனை பேர், ஒரு பஸ்ஸில் 55 பேர்னா 55 பேர் தான், வேனில் 20 பேர்னா 20 பேர் தான், 17 பேர்னா 18 பேர் தான். அதுக்கு மேலே இது பண்ணுறது, பஸ்ஸு மேலே ஏறிக்கின்னு வர்றது, சத்தம் போடுறது எதுவுமே வேணாம். நம்மளுடைய தலைவனுடைய பேனரு, கொடி, நம்ம பாட்டி மேலே வர்றோம், மாநாட்டை வெற்றிகரமாக முடிக்கிறோம், நேராக அவங்கள திருப்பி வீட்டுக்கிட்டுன்னு போய் விட வேண்டியது உங்களுடைய கடமை. ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் முழு பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம், அவர்களுக்கு மகளிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோடைய தோழர்கள் நம்ம எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போகணும், தலைவனை பார்க்கணும், அதெல்லாம் கரெக்டுங்க. பொதுமக்கள் எப்போ 27ஆம் தேதி எப்போ வந்துடலாம்ல, அதுக்கு பாசு ஏதாவது இருக்குதாங்கன்னு தினந்தோறும் ஒரு 10 பேர் ஃபோன் அடிக்கிறது. நம்ம தலைமை செயலகத்துக்கு எப்படியாவது ஒரு 50-60 பேர் எங்களுக்கு பாசு வேணுங்கன்னு. இல்லைங்க, எல்லாமே மாநாடுக்கு அனுமதி தான், இலவசம். அதனால் யார் ஒன்றாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய தோழர்களோட பொதுமக்களும் தளபதியோடைய மாநாடு, தளபதி என்ன பேச போகிறார் என்று அவர்கள் ஆவலுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 27ஆம் தேதி எப்போ வரும்னு காத்து கொண்டிருக்கிற ஒரு தோழர்களும் பொதுமக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த கடைசி தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் 18 வயசு ஆனவங்க நிறைய பேர் போய் ஓட்டு போடலங்க. ஏன்னு கேட்டா, என் தலைவன் தளபதிக்கு தாண்டா முதல் ஓட்டை நான் போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கட்சிக்காரங்க நான் பாரம்பரியமான ஒரு கட்சியில் இருக்கிறேன், நீ போய் ஓட்டை யாருக்காவது போட்டு வாடா, நோட்டாவுக்காவது போட்டு வாடா, ஆனா நீ எப்படியாவது ஓட்டை போடுடா என் கட்சிக்காரங்கன்னு நாளைக்கு நீ கேட்பாங்க. போப்பா, எனக்கு என் தலைவன் என்னைக்கு 26ல நிற்கிறாரோ அந்த நேரத்தில் நான் அவருக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டு, என்னுடைய ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சி என்பது அந்த விரல் அந்த இடத்துல அப்பதான்பா நான் வைப்பேன்னு சொல்லக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு அடுத்தபடியாக 26 எப்போது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதை நம் தளபதிக்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் மாநாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பா வரணும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய உயிர் தளபதியுடைய உயிர் மாதிரி என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாரும் ரொம்ப பத்திரமா இருக்கணும். எல்லாமே இருக்கும், நடக்கும். அதையெல்லாம் தாண்டி கடவுளும் தளபதியும் நம்முடன் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வர்ற வழியில் ஒரு 2 இடத்துல கொடியெல்லாம் ஏற்றின, நாளைக்கு ஒரு 10-15 இடத்துல கொடியெல்லாம் ஏற்றுறாங்க. உண்மையாகவே தலைவன் தளபதி உடைய கொடி எங்கு பார்த்தாலும் பறக்குது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்டத்திலும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
நம்மளுடைய கொடியை தளபதி கடந்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சாரு, அறிமுகப்படுத்தினாரு. அதை ஒரு 10-15 நிமிஷத்திலேயே எல்லா மாவட்டங்கள்லேயும் கொடியேற்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே உடனே அது கொடியை எப்போ ஏற்றுறாங்க, எப்போ லைவ்ல வரும்னு பார்த்து பிரிண்டிங் மிஷின்கிட்டே நின்று இருந்தாங்க. வந்ததோ என்னமோ உடனே ஒரு பிரிண்டை போட்டாங்க, கையில் பிடிச்சாங்க, கையை பிடிச்சி ஏற்றி தூக்கின ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். அதனால் 5 நாள் 3 நாள் 3 மாதம் 6 மாதம்லாம் இல்லைங்க, எத்தனை வருடமாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் எப்போதும் என்றும் தளபதி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக இந்த கட்சி இருக்கும். யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் மக்கள் தோழன் தொண்டன் என்று ஒவ்வொருவரும் தளபதியுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தளபதியே வந்து முன்னிருந்து அதை பார்ப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடத்துல ஒரு கட்சி எல்லாருடைய கட்சியோடைய கொடியெல்லாம் இருந்தது. அப்போ நம்மளுடைய ஆளுங்க நம்ம போய் கொடி கம்பத்தை நட்டு நம்ம கொடி கம்பம் கொஞ்சம் பெருசாக அதோட எல்லாரோடையோ பெருசாக வச்சுட்டாங்க. வச்சோடனே எல்லாரும் ஒரு 40-50 பேர் சேர்ந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க 2 பேர் தான் ஒரு மோட்டர் சைக்கிளில் சின்ன அப்படியே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் 2 பேரும் போய் நின்னாங்க. நின்னோடனே போலீஸ் எப்பா நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. அப்போ இருக்கிற அந்த 40-50 பேரும் இன்னாங்க, நாங்கள் 1 மணி நேரமாக காத்து நிற்கிறோம், டிம்மாம் பசங்க வந்தானுங்க மோட்டர் சைக்கிளில், அவனுக்கு கிளம்பிடுறேன்னு. எப்பா அவனுக்கு 2 பேரும் ஏன் கிளப்புனா, அவனை தொட்டிங்கன்னா 1000 பேர் வந்து நிற்பாயா? நான் எல்லாம் மேல் அதிகாரிக்கு பதில் சொல்லணும். அதனால நான் நினைச்சேன், நீங்க ஒன்னும் அந்த கம்பத்துக்கு சவுந்த மாதிரி நீங்களும் உங்க கொடியை வந்து நீங்க ஏத்திங்கப்பா அப்படின்னுட்டுன்னு சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லாரும் கட்சி கொடியெல்லாம் பறந்துன்னு நம்ம காரில் பார்ப்போம். இப்போ நான் காரில் வரும்போதே பார்த்தேன், நம்ம கொடி தான் அதிகமாக காரில் பறக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுதான் நம்மளுடைய தலைவர் தளபதி, அதுதான் நம்ம தலைவர் தளபதியோடைய பவர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நம்மளுடைய தளபதி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணம் காசு எதுவும் வேணாயா, என் தலைவன் முகத்தை பார்த்தா போதும், என் தலைவனை நாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதை செய்யறதுக்கு நான் நீனு போட்டி போட்டு இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு உண்மையான கூட்டம், தளபதியுடைய குடும்பம் வேறு யாரும் இல்லை. நம்மளுடைய குடும்பம், நம்ம தளபதி தான் நம்மளுடைய குடும்பம் என்று நீங்கள் அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க மாநாட்டுக்கு வரணும். நீங்க பூஜை அடுத்த வாரம் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக மாவட்டம் முழுவதும் எல்லா ஊருக்கும் போய் நம்ம இந்த மாதிரி ஆலோசனை கூட்டம் இல்லை, எல்லாரையும் அழைப்பு விடுறேன். அதற்கு அடுத்தபடியாக மாநாடு முடிந்த பிறகு தலைவர் எல்லாருக்கும், உழைத்தவர்கள் அனைவருக்கும், உழைப்பவர்களுக்கு மட்டும் அனைவருக்கும் தளபதி அவர்கள் பதவி கொடுத்து அழகு பார்ப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் தயவு செய்து எல்லோரும் ஒத்துழைத்து, நான் பெரியவன் நீ பெரியவன்றதெல்லாம் இங்கே இல்லைங்க. தலைவன்றது ஒன்று தளபதி, அதுக்கு கீழே நம்ம எல்லாரும் ஒரு தோழர்கள், அவ்வளோதான். எனக்கு அந்த பதவி, இவருக்கு அந்த பதவி, அவருக்கு அந்த பதவி, எந்த பதவியும் கிடையாதுங்க. தலைவன்ற ஒரு தலைவர் தளபதி மட்டும்தான். அவருக்கு கீழே அனைத்தும் நம்ம வந்து இருந்து செயல்படணும். நான் பெரியவன் நீ பெரியவன், இந்த அணி எடுத்துன்னு வர்றதா அந்த அணி எடுத்துன்னு வர்றதான்னு அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் கலந்து பேசி வழியெல்லாம் எங்கே எந்த இடத்துல நம்ம நிறுத்த போகிறோம் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும்.
அதுதான் அங்கே வந்து திருன்னு நீங்கள் 2 மணிக்கெல்லாம் நீங்கள் மதியம் 2 மணிக்கெல்லாம் மாநாடு திடலுக்கு நீங்கள் வந்துடணும். அதனால் நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் முன்னாடியே எப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு நீங்கள் வரணும். தண்ணி பாட்டில்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டியில் வச்சுருக்கணும். அதுக்கு நிர்வாகிகளை நியமிங்க. இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம ஒரு 25 குழு அமைக்கிறோம். அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. உங்களுக்கு அந்த இடத்தில் அந்த பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அதே போல தொண்டரணி இங்கே இருக்குது. தொண்டரணியில் இங்கே 125லேருந்து 150 பேர் உடனடியாக நீங்கள் வந்து லிஸ்ட் கொடுக்க வேண்டும். அவர்கள் தன்வாளர்களாக 5000 பேர் நம்மளுடைய ஆளுங்க எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நின்று வேண்டிய உதவிகளை செய்வார்கள். ஆகவே அதுக்கு நீங்கள் 125லேருந்து 150 பேர் லிஸ்ட் கொடுக்கும்படி மாவட்ட தலைவருடன் ஆலோசித்து யார் யாரெல்லாம் நீங்கள் தன்வாளர்களாக இருக்கிறீர்களோ அவர்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் ஜே கேட்ரிங் இருக்கிறாருங்க. அவர் இன்னைக்கு மதியானம் எல்லாருக்கும் இங்கே உணவு ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். தளபதின்னு சொன்னால் எல்லாம் நான் நீ செய்கிறேன்னுட்டுறது தான். யாரை பார்த்தாலும் மாநாடுக்கு என்னென்ன செய்யணும், மாநாடுக்கு எப்போன்னு வரணும், அப்படி தான் எல்லாம் கேட்குற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அது நம்ம தளபதியோடைய அன்பான கூட்டம் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் 27ஆம் தேதி உங்களை தலைவர் தளபதி சந்திக்க இருக்கிறார், சந்திப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.